உனக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்க எல்லாமே உணவா இருக்கும். முதல்ல நீ சமையல கத்துக்க கொஞ்சமாவது நேரம் செலவழிச்சியா? நான் தான் அடுப்ப பத்த வைக்க கத்துக்கிட்டேன்ல. அப்படின்னா இந்த பிரெட்டை இப்ப எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடு. ஏமா எப்படி எனக்கு செஞ்சு கொடுப்பாலோ அந்த மாதிரி. டோஸ்ட் தானே, லேசா தீயில காட்டினா வந்துட போகுது. லேசா தீய காட்ட சொன்னா இப்படி தீச்சிட்டியம்மா. ஐயோ, என்ன சாம்பல் ஆயிடுச்சு. சமைக்கிறாளாம், சமைச்சு கிழிச்சிட்டாலும். நீல இறைச்சியா? சாப்பிட ஒரு மாதிரி இருக்கே. ஏப்பா தம்பி, ஏற்கனவே உன் மூஞ்சி ஒரு மாதிரி தான் இருக்கு. சாப்பிடும் போதாவது சிரிச்சா மாதிரி இருக்கலாம்ல. மன்னிச்சிருங்க, முதல் தடவையாச்சே, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்னது மாயாஜால எழுத்துக்களா? ஒரு சில காரணங்களால என்னால உங்க பாஷையை பேச முடியாது. ஆஹா, அதுக்கு காரணம் அந்த தேவதை தான். இந்த டிஷ் நீங்க ஸ்லைமை வச்சுதான் செஞ்சீங்களா? பரவாயில்ல, செம்மையா கண்டுபிடிச்சிட்டியே. அப்பனா நீ ஒரு நல்ல சாகசக்காரன் தான். எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்க. இந்த உலகத்துல ஸ்லைமும் ரொம்ப நல்லா இருக்கும் போல. நான் சங்கத்துல வேட்டையாட எழுதி கொடுத்துருக்கேன்ப்பா. நீ சாகசக்காரன் தான், எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா? சங்கத்துல நான் ஒரு உறுப்பினர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ ஒரு வியாபாரியா வந்திருக்கேன். நான் சீகேல இருந்து ரோட்ஸ் கார்டுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆஹா, ஆனா அது ரொம்ப தூர பயணமாச்சே, பாத்து போன. உணவுக்கு நன்றி, சில்லறைய வச்சுக்கோங்க. தங்க நாணயமா? டேய் தம்பி, உண்மையாவே எனக்கு தானா? என்கிட்ட தான் வேற எந்த நாணயமும் இல்லையே. ஒரு வியாபாரியை நான் அப்படி சொல்லக்கூடாது. ஐயோ, முகத்தை பாரு, கன்றாவியா இருக்கு. கொமட்டிக்கிட்டு வருது. டெமி ஹியூமனா? அவன் ஹியூமனா இருக்க வாய்ப்பே இல்ல. சபிக்கப்பட்டவன் போல இருக்கு. மாஸ்க் போடாம சுத்தணும்னு முடிவெடுத்தது இப்படி எனக்கே ஆப்படிக்குதே. ஆனா முதல் தடவை ஹியூமன் டவுனுக்கு போனதை விட இப்போ மக்களோட ஆதரவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இ ரேங்க் லெவல் 1ல இருந்துகிட்டு ஸ்பெஷல் ரேங்கோட வேலையை முடிச்சிட்டீங்களா? ஈ ரேங்கா? லெவல் 1. அதை வேற திரும்ப சொல்லி நோவு கடிக்காதீங்க. என்ன பண்ணாலும் அது மாற மாட்டேங்குது. ஸ்லைம வேட்டையாடுறது பி ரேங்க் வேலையா? ஆனா நான் தான் இ ரேங்க் ஆச்சு. நான் தான் சொல்றேன்ல, பாழடைஞ்ச கோட்டை மேல சந்திரன் தாக்கிட்டு இருக்கு. பாழடைஞ்ச கோட்டையின் மேல் சந்திரனுங்கிறது ஒரு பாட்டாச்சே. அது தாக்குதுன்னா என்ன அர்த்தம்? வெகுமானம் கொடுக்கன்னு தயாரா தான் இருக்கேன். யாரையாச்சும் அனுப்பி அதை தடுக்க முயற்சி பண்ண. யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவனுங்க கொடூர கொள்ளக்காரனுங்க.